பெரியாரிய சிந்தனையாளர், செயல் வீரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை நான் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாக சந்தித்தேன். அது 1986, 87 இருக்கலாம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடுதலை புலிகளை ஆதரித்தும் இந்திய ராணுவத்தை திரும்ப பெற கோரியும் தமிழீழ மக்கள் உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற அந்த பேரணியில் தான் அவரை சந்தித்தோம். எல்லோரும் கலந்து கொண்டோம். பல ஊர்திகளில் பயணம் செய்தோம். அவருடைய ஊர்திதான் முதல் ஊர்தி. இந்த ஊர்திகள் எல்லாம் இந்த ஊருக்கு வருகிற போதே அங்கே அடுத்த ஊருக்கு போய் மக்களை திரட்டி அவர் தான் பேசிக் கொண்டிருப்பார். பிறகுதான் எங்கள் ஊர்திகள் போகும். இது முதல் சந்திப்பு. அதற்கு பிறகு தொடர்ந்து பல கூட்டங்கள் நானும் அவரும் சேர்ந்து பேசியிருக்கிறோம். கொள்கை தந்தன் போகினோர் உயரம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணனை என்னுடைய கால்சட்டை தெரிவித்தல் நான் அறிவேன். திராவிட கழகத்தின் கோவை மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக, திராவிடர் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளராக அவர் பணியாற்றிய அந்த காலகட்டம் எதிரிகளுக்கு திகிலையும் எங்களுக்கு தித்திப்பை தந்தது. தமிழ் ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாதவர்களில் ஒருவராக கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இடம்பெறுகிறார். கோவை இரட்டையர்கள் என்று எப்பொழுதும் நான் கருதுகிற கோவை ராமகிருஷ்ணனும் ஆதிசாமியும் அவர்கள் அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஆற்றிய பங்கு மறக்க முடியாத பணியாகும். என் அருமை நண்பர், பெரியார் இயக்க தொண்டர், வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒரு சுயமரியாதை போராளியாக அடையாளம் கண்டு ஒவ்வொரு நாளும் தமிழ் சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய அருமை நண்பர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் 75 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த நல்ல நாளில் அவரை மனமாற வாழ்த்துவதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணூரங்கு கண்ணூரங்கு கண்மணியே கண்ணூரங்கு, நாய்கள் குறைக்குது ராவினிலே, இந்தி ராணுவம் போகுது வீதியிலே, வாய்கள் திறக்கவும் கூடாதாம், எங்கள் வாசலில் தென்றலும் வீசாதாம், தீயினில் தாயகம் வேகுது பார், 8 திக்கிலும் போர்க்குரல் கேட்குது பார், பாய்ந்திடும் வேங்கையின் வீரத்தையே நான் பாலுடன் ஊட்டுவேன் வாயினிலே, பாலுடன் ஊட்டுவேன் வாயினிலே. அந்த ஈழத்து வீர தமிழச்சியினுடைய குடும்பத்தில் எப்படி விடுதலை புலிகளுடைய வீரத்தை குழந்தைகளுக்கு ஊட்டினார்களோ அதே போன்று 2 குடும்பங்கள் கோவையிலே இருந்தன. ஒன்று ராமகிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பம், பிரிதொன்று மாண்புமிகு ஆதிசாமி அவர்களுடைய குடும்பம். அந்த அளவுக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா இழப்புகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்று ஈழ விடுதலைக்கு பாடுபட்ட முக்கியமான இரட்டையர்களை ஈன்ற பெருமை கோவைக்கு உண்டு. போராளிகள் பிறப்பதில்லை, இந்த சமூகத்தால் உருவாக்கப்படுகிறார். இந்த நூற்றாண்டில் உருவான போராளிகளில் ஒருவர்தான் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் 1950ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி குப்புச்சாமி பாப்பாய் அம்மாள் இணையருக்கு பிறந்த 7 பேரில் 6வது மகனாக கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தார். இளம் வயதில் நகரத்தில் இருந்த யூனியன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை துவங்கினார். வைதிக குடும்பத்தின் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது அன்றாட வழக்கமாக இருந்தது. அவரின் 17வது வயதில் தந்தையாரின் இறப்பில் தவித்து போனது குடும்பம். அந்த காலகட்டத்தில் தோழர் ராமகிருஷ்ணனின் சின்ன அண்ணன் சவுந்தரராஜன், தோழர் வேலுச்சாமி ஆகியோர் திமுகவின் கூட்டங்களுக்கு அழைத்து போவது வழக்கமாக இருந்தது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எனது அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கு. ராமகிருஷ்ணன் தன்னுடைய கொள்கையில் எப்போதும் தன்னை தளர்த்தி கொள்ளாமல், தான் செல்லுகின்ற தடத்தில் எப்போதும் வலுவாமல், ஐயாவினுடைய கொள்கைகளை, அம்பேத்கருடைய கொள்கைகளை, மார்க்சியத்தினுடைய சிந்தனைகளை எப்போதும் உள்வாங்கி அந்த பாதையிலிருந்து தவறாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கொள்கை வீரர் அவர். குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை இவைகளையெல்லாம் தாண்டி பெரியாரின் தத்துவத்திற்கு ஒரு தனி முக்கியத்துவம் வழங்கி இந்த மண்ணில் ஒரு சமூக மாற்றம் வர வேண்டும். அந்த சமூக மாற்றத்தை ஒட்டி அரசியல் மாற்றம் வர வேண்டும். அப்படிப்பட்ட சமூக மாற்றத்தால், அரசியல் மாற்றத்தால் சமத்துவம் இந்த மண்ணிலே விளைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெரியாரசிகளில் நான் மதிக்கின்ற பெரும் தலைவர்களில் அவரும் ஒருவராக திகழ்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
நான் முதல்ல அவர் சந்திச்சது கோவை சிறையில் தான். நானும் நண்பர் மணிவண்ணன் போய் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்துருந்தப்போ அவர் சிறையில் இருந்தார். முதல்ல அவர் சந்திச்சதே கோயம்புத்தூர் சிறைச்சாலையில். எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய குழப்பம். அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு எனக்கு 70 வயசாச்சு. நான் என்ன கூட சின்னவர் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவருக்கு 75 வயசுன்னு சொன்னதும் அவர் நம்மளுக்கு அண்ணன் தான். இது வரைக்கும் நாங்க 2 பேரும் தொலைபேசியில் பேசிக்கல. 2 பேரும் கோயம்புத்தூர்காரன் தானே. என்ன ஆமா ஓ சரிங்க என்னைக்குங்க நிகழ்ச்சி இப்படி பொத்தாம் உருவாக பேசிட்டு இருப்போம். அண்ணன்னு சொல்லாம தம்பின்னு சொல்லாம. இனிமே நான் அவரை அண்ணன்னு சொல்லித்தான் பேசுறேன். நித்த தெரிஞ்சிருக்கிற அவருடைய வயசு. அதுக்காக அவருடைய அந்த இயக்கம் சுறுசுறுப்பு தான். கோவை ராமகிருஷ்ணன் மாணவராக இருந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும். ஒரு மக்களுடைய பிரச்சனைகள்னு வரும்போது அது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா இன்னும் தமிழ்நாடு மாநிலம் முழுக்கவும் கூட எடுத்துக்குவேன். அதாவது உடனடியா அதுல பிரச்சனை கையில் எடுத்து களத்தில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய களத்து போராட்ட வீரர்கள் ராமகிருஷ்ணன். அதான் சந்தேகம் இல்லை. தோழர், நண்பர், சொந்தம், அண்ணன் எல்லா விஷயத்திலையுமே நம்ம ராமகிருஷ்ணன் பொருத்தமான ஆள். எனக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான ஆள். எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணனை எந்த வயசுல சந்திச்சாங்கிறது ஞாபகம் இல்லை. என்னுடைய 4 வயசு 5 வயசுலயே நான் அவரை சந்திச்சேன். ஏதோ ஒரே ஊரு ஒரே ஏரியா மீறினா அந்த வீதியில தான் நடந்தாங்கன்னா அடுத்த வீதின்னு தொட்டா அவரோட வீடு, இந்த வீதின்னு தொட்டு எங்க வீடு. ஆதிச்சாமியே ராமகிருஷ்ணன்ல இருந்து பழகினான்னு தெரியல. 1967 காந்திபுரத்தில் பெரியார் கூட்டம் நடந்த பொழுது காப்பாற்றுல பெருசுன்னு நினைக்கிறது மிருகத்தை விட கேவலம். அந்த நாட்டுக்காரங்க சிப்ப காட்டுமிராஜி பசங்க. அவனுக்கு இத்தனை கடவுள், அவன் கடவுளுக்கு இத்தனை பொண்டாட்டி, அவன் கடவுளுக்கு இத்தனை வப்பாட்டி, அவன் கடவுளுக்கு வருஷத்துக்கு இத்தனை கல்யாணம். இவ்வளவு காட்டுமிராஜி பசங்க உள்ள நாடு இந்தியா. புண்ணிய நாடு, வெங்காய நாடு, செந்தமிழ் நாடுன்னு போதியில வெங்காயம் காலுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னு கேட்டாலவா உன்னுடைய நாட்டினுடைய தெரியும். முதலில் பெரியாரின் பேச்சு அவரின் ஆன்மீக சிந்தனையை சிதைத்து போட்டது. பகுத்தறிவு புத்தகங்கள் அவரின் சிந்தனையின் திசையை மாற்றியது. பள்ளி பருவத்தில் வகுப்பு பாடங்கள் ஊடாக கோவை ஞானி அவர்கள் சுயமாக சிந்திக்கவும் தனியாக களமாடவும் பயிற்றுவித்தார். அரசு உதவி பெறும் கிறித்துவ பள்ளியில் 10ஆம் வகுப்பில் கூரா படித்துக் கொண்டிருந்த பொழுது கிறித்துவ போதனைகள் பள்ளியில் பரப்புரை செய்யப்பட்டது. பள்ளியில் மத பிரச்சாரம் தவறு என்று அறிந்த கூரா நண்பர்களுடன் முதலில் அறவழியில் போராட்டம் நடத்தினார். போராட்டம் வெற்றியடைந்தது. அதைத் தொடர்ந்து பள்ளியில் கிறித்துவ விழாக்கள் மட்டுமல்ல மற்ற அனைத்து மத விழாக்களையும் கொண்டாட பள்ளி நிர்வாகத்தை போராடி பணிய வைத்தார். அப்பொழுது கோவை பீலமேட்டில் பெரியார் நடத்திய பொதுக்கூட்டத்தில் பள்ளியில் செய்த போராட்டம் பற்றி பெரியாரிடம் கூறினார். கூராவை அருகில் அழைத்து படிக்கின்ற வயதில் கவனம் படிப்பில் மட்டும் இருக்கட்டும், மத பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அறிவுரை கூறினார். பெரியாரின் மீது பற்றும் மரியாதையும் அவர் மனதில் ஆழமாய் பதிந்தது. பள்ளி இறுதி படிப்போடு படிப்பை நிறுத்திக் கொண்டு பெரியாரின் இயக்கத்தில் தொண்டனாக மாறவே மனம் துடித்தது. சுவரொட்டிகள்ல எங்க பார்த்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கைய அந்த கோயம்புத்தூர் அவனாசி வரைக்குமே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ராமகிருஷ்ணன் மட்டும்தான் அந்த வேலை செய்யற. செவல்களை எல்லாம் இவங்க எழுதும் போது நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் இங்க செவத்துல எழுதுறீங்க கடவுள் மறுப்பு கொள்கைய. நான் ஒரு நாள் சினிமாவில் போய் என்னால என்ன முடியுமோ அதை நிச்சயமா இதை செய்வேன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நான் படங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறேன். சுவரெழுத்து பிரச்சாரங்களால் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க செய்தார். 1972 பகுதியாளர் மாநாடு சென்னையில் நடந்தது. அப்ப பெரியார் சில முழக்கங்களை முன்வைத்திருந்தார். தமிழர்களே கோயிலுக்கு போகாதீர்கள், நெற்றிக்குறி அணியாதீர்கள், பிராமணர் என்று அடையாதீர்கள், இப்படிப்பட்ட சொற்களை கொண்ட ஒரு அறிவிப்பை பெரியார் விடுதலை வெளியிட்டிருந்தார். ராமகிருஷ்ணன் அதை ஒரு காலண்டர் ஷீட்ல அதை அடித்து மாநாட்டில் எல்லார்ட்டையும் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். அப்பதான் இவர் யாருன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி கோவையில் இருந்த ராமகிருஷ்ணன் கோவை வட்ட செயலாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். பெரியார் நடத்திய மாநாடுகளில் எல்லாம் சிறு சிறு துண்டறிக்கைகளை விநியோகித்து நாளடைவில் பெரியாரின் கவனத்தையும் ஈர்த்தார். மாநில திராவிட கழக அமைப்பாளர் வழக்கறிஞர் துரைசாமி அவர்களோடு பழகும் வாய்ப்பு பெற்று கருப்பு சட்டைக்காரராகவே மாறினார். ஏறத்தாழ ஒரு 55 ஆண்டு காலம் அவருடன் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் இளமை காலத்திலேயே இந்த
இயக்கத்தில் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர். பிறவி போராளி. இயற்கையாகவே அவருக்கு அந்த போராட்ட குணம் அவருக்கு இயற்கையாகவே வந்துவிட்டது. யாரும் சொல்லி அவர் எதையும் செய்ய வேண்டிய அவசியத்தில்லை. எதுவாக இருந்தாலும் உடனடியாக சிந்தனை செய்வார், செயலில் ஈடுபடுவார். ராமகிருஷ்ணன் வந்த பிறகுதான் திராவிடர் கழகம் கோவை மாவட்டத்துல மக்கள் இயக்கமா வளர்ந்தார். இப்படி எல்லாம் வளர்ந்த ஒரு காட்சியை பெரியார் காலத்திலேயே பார்த்ததில்லை. ஆனா பெரியார் காலத்திலேயே கட்சிக்குள்ள வந்துட்டார். ராமகிருஷ்ணன் வந்த பிறகு இளைஞர்களுடைய நுழைவு இயக்கத்துல மிகப்பெரிய அளவுல வந்துச்சு. ஒரு புதுரத்தம் பாய்ந்தது போல் பெரியார் காலத்திலேயே செஞ்சிட்டார். பெரியார் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல அவரால் ஏற்பட்ட இயக்க வளர்ச்சி. அதுல இவருடைய முக்கியமான இயல்பு ஒரு எளிமை. மிக எளிமையா இருப்பார். முதல் நாள் தான் கலைஞர் பார்ப்பார், கருஞ்சட்டை கொடுத்து அணிய வைப்பார், பக்கத்துல ஆசிரியர் இருந்திருப்பார். அடுத்த நாள் பார்த்தா இங்கே மிகப்பெரிய மாநாட்டுல மேடையில உட்கார்ந்து இருப்பார். இன்னொரு மாநாட்டுல பார்த்தா அங்கே கால் நெடும்படியில மணல்ல கொடுத்திருப்பார். இந்த எந்த உயர்வும் அவரை பாதிக்கவில்லை. எந்த விதமான நிலைக்கும் அவர் இறங்குவதற்கும் தயங்கியதில்லை. தந்தை பெரியார் தொடங்கிய திராவிட இயக்கம் என்பது ஒரு அறிவு சார்ந்த இயக்கம். அந்த அறிவு சார்ந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறது. களத்திலே நின்றவர்கள் பேரறிஞர் அண்ணா, கலைஞர், ஆசிரியர் வீரமணி, மணியம்மையார், நடிகை மாராதா, திருவாரூர் தங்கராஜ், ஆணைமுத்து போன்ற எண்ணற்ற தலைவர்கள் பெரியாருடன் இருந்து பணியாற்றியிருக்கார். அடுத்த தலைமுறைக்கு நமது ராமகிருஷ்ணன் என்றால் பெரியார் இயக்கத்துக்கு மட்டுமல்ல, தமிழர் இயக்கத்துக்கும் அவர் பல கலைக்கியவர், பெரும் தியாகி. கோவை மாவட்டத்தில் திராவிட மாணவர் கழக அமைப்பாளராக கூரா நியமிக்கப்பட்டார். 1970களில் வீர்கொண்டு எழுந்து தீச்சட்டி ஊர்வலம், தீ மிதித்து அழகு குத்துதல், பன்றிக்கறி பந்தி என தொடர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார். அதே காலகட்டத்தில் தோழர்களோடு இணைந்து பெரியாரை அழைத்து பகுத்தறிவு பொதுக்கூட்டங்களும் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பல ஊர்வலங்களையும் கூரா நடத்தினார். பெரியாருடைய வாழ்க்கை முறை அது என்ன அப்படின்னா, பிறவி இழிவை ஒழிப்பு, ஜாதி அமைப்பை இல்லாமல் ஆக்குவது. அதுதான் தந்தை பெரியாருடைய வாழ்க்கை இயக்க அணுகுமுறை. அதற்கு இலக்கணமாக திகழ்கின்றவர் ஐயா கோவை ராமகிருஷ்ணன். தோழர் கு ராமகிருஷ்ணன் திராவிடர் கழகம் கோவையிலே வழக்கறிஞர் கஸ்தூரி அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 55 ஆண்டுகள் பல்வேறு தளத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கிற பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு தெரிந்து அவரை போல தியாகம் செய்தவர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரும் இருக்கிறாரா என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாழ்வின் மடியில் இருந்து சருகுகளாக உதிர்வதை விட மரணத்தின் பிடியிலே இருந்து விதைகளாக சிந்தலாம் என்ற ஒரு மூர் நாட்டு கவிதை தான் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றி எண்ணுகிற பொழுது என் நெஞ்சத்திலே நிழலாடக்கூடிய ஒன்று. தந்தை பெரியார் வழித்தடத்தில் இந்த தேதி வரை தடம் மாறாமல் தடுமாறாமல் பயணம் செய்யக்கூடிய ஒரு கொள்கை உறுதி கொண்ட தம்பி எனக்கு அவர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு இயக்கங்களில் முன்னணி ஊழியராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள், டாக்டர் அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேரையும் ஒரு துணையின் கீழ் இணைப்பதிலே கிடந்த ஒரு தலைவர் தொடர் ராமகிருஷ்ணன் அவர்கள். 1973 தந்தை பெரியார் மறைந்தார். இயக்கத்தை வழிநடத்த மணியம்மையார் பொறுப்பேற்றார். 1974 வட மாநிலத்தில் ராமலீலா நடத்துவதை எதிர்த்து சென்னையில் ராவண லீலா என்னும் நிகழ்ச்சி நடத்த இயக்கம் திட்டமிட்டது. செய்தி அறிந்த அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு ராவண லீலா நடத்தக்கூடாது என்று நெருக்கடி கொடுத்து முன்கூட்டியே சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஆசிரியர் வீரமணி, திருவாரூர் தங்கராசு, திருச்சி செல்வேந்திரன், பொத்தனூர் சண்முகம் அவர்களோடு முதலில் கு ராமகிருஷ்ணன் அவர்களும் கைதாகிறார். ஆனாலும் மணியம்மையார் தலைமையில் ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோரின் உருவ பொம்மைகளை எரித்து ராவண லீலா நடத்தப்பட்டது. 1974 கோவை காந்திபுரம் பஸ் நிலையம் அருகே உள்ள பிரதான சந்திப்பில் நடைபாதையை மறித்து விநாயகர் கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதை எதிர்க்கும் விதமாக கோவில் அருகே பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு வாசகங்கள் அடங்கிய கல்வெட்டு வைக்கப்பட்டு ஆசிரியர் வீரமணி தலைமையில் திறக்கப்பட்டது.
அந்த கல்வெட்டை அகற்ற வேண்டும் என எதிர்த்தரப்பினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். ஆசிரியர் வீரமணியிடம் இந்த தகவலை சொல்ல அதை எதிர்த்து உண்ணும் விரதம் நடத்துங்கள் என அறிவுரை கூறினார். தோழர்கள் உண்ணும் விரதம் பந்தல் அமைத்து 12 மணி நேரம் தின்பண்டங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தனர். உண்ணாவிரதத்துக்கு எதிராக உண்ணும் விரதம் என்னும் புதிய போராட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். 1974 சத்தியமங்கலத்தில் மோடி வித்தை காட்டும் மோடி மஸ்தான் ஒருவர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். காவல்துறை அனுமதியோடு அதை பொய்யென்று நிரூபிக்க கும்பகோணத்தில் இருந்து டாக்டர் குமார் என்பவரை அழைத்து மோடி மஸ்தான் ஏமாற்று வேலைகளை மக்கள் முன் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் தோழர்களும் செய்து காட்டி தடுத்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு காவல்துறை மஸ்தான்களை எச்சரித்து அனுப்பினார்கள். அதே மாதிரி மாநாடுகள் கூட்டங்கள் இதுல நிறைய கண்காட்சி அரங்கங்களை புகுத்துறதுல ராமகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. கண்காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்து புராணங்கள்ல இருக்கிறத காட்சிப்படுத்தி பார்த்தேன்னா அது எவ்வளவு மோசமானதாக இருக்கும். உண்மையில இது எந்த அளவுக்கு ஒரு ஆபாசமான ஒரு விஷயத்த ஒரு வழிபடக்கூடிய ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்களோ அதை ஒரு பொது வெளிக்கு கொண்டு இது நீ ஆபாசம் நினைச்சா அது நீ கும்புற சாமியோட ஆபாசமாக இருக்கிறது, நீ புனிதம் நினைக்கிற புராணத்தோட ஆபாசமா இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொதுமக்களுக்கு புரியக்கூடிய ஒரு மொழியில சொன்ன பங்களிப்பு அன்றைய அந்த கண்காட்சிகளுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்க முடியாது. ராமாயணம் மகாபாரதம் போன்ற கட்டுக்கதைகளில் இருந்த பண்பாட்டுக்கு ஒப்பாத நிகழ்வுகளை படக்காட்சிகளாக நடத்தியும் வயதுக்கு வந்தோருக்கு மட்டும் என பட்டிமன்றம் 5 ரூபாய் கட்டணம் போட்டு நடத்தப்பட்டது. 1976 எமர்ஜென்சியில் திமுக அரசு கலைக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களோடு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களும் மிசாவில் கைதாகி சிறை சென்றனர். மிசா சிறைவாசம் முடிந்து 3 மாதம் கழித்து பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சென்னை வந்தார். அப்பொழுது தலைமை கழக அறிவுறுத்தலின்படி அவருக்கு கருப்பு கொடி காட்ட திமுகவும் திகாவும் முயற்சி செய்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களும் மணியம்மை அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் கு ராமகிருஷ்ணன் அவர்களும் சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 1978 சென்னையில் தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவில் திராவிட கழக பேரணி நடந்தது. இதில் திராவிட கழக இளைஞரணி செயலாளராக இருந்த கு ராமகிருஷ்ணன் அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட தோழர்களை கருப்பு வெள்ளை சீருடையில் பேரணியில் பங்கேற்க செய்தார். 1979 தந்தை பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழா ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் கலைஞர் அவர்களும் இலங்கை அரசியல் தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களும் அவரின் மனைவி மங்கையர்கரசியும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் கலந்து கொண்டனர். 2 நாள் மாநாட்டையும் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் இயக்க தோழர்களோடு முன்னின்று வெற்றிகரமாக நடத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கழகம் நடத்திய மாநாடுகளையும் போராட்டங்களையும் பேரணிகளையும் தோழர் ஆரிச்சாமியுடன் தோழர்களை இணைத்துக் கொண்டு கு ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்னின்று நடத்தினார். 1983 தமிழ் ஈழ விடுதலை போர் துவங்கப்பட்ட காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் தமிழ் ஈழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் கூரா அவர்களுக்கு அறிமுகம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இலங்கையில் நடக்கும் தமிழ் மக்கள் மீதான தாக்குதல்களை புகைப்பட கண்காட்சியாக கோவை மாநகரில் முதலில் நடத்தி காட்டினார் கூரா. மேலும் தமிழகம் முழுவதும் அந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. கண்காட்சிகள் மூலம் நிதி திரட்டி விடுதலை புலிகள் அமைப்புக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் பங்களிப்போடு ரயில் மறியல் போராட்டம் ஊர்வலம் தமிழகத்தின் முதலாக 20,000 பேருடன் நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் பற்றி எரிந்தது. முதல்ல நம்ம அன்புக்குரிய கூரா அவர்களை பார்க்கணும்னா முக்கியமாக 84ஆம் வருஷம் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை வெளிக்கடைச்சல விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுக்கு மேலாக தமிழகத்தில் மாணவர் போராட்டம் நடக்குது. அப்போ ஒரு பெருங்கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வருது. நாங்க இந்த பக்கம் உப்புரிவாளையம் டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு 7 லாரி இறங்கி அங்கே அசைன்மெண்ட் வரோம். 1000 இருக்காங்க மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. இப்போ 4ஆம் சந்தேகம் யாரோ தட்டிப்பா எங்க
வந்திருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து லாரி மேல ஏற்றி பேச விடுறாங்க, மாணவர்கள் அமைதிப்படுத்துங்க, நாங்களே பிரச்சனை பண்ண வந்து நாங்க இங்க அமைதிப்படுத்த நினைச்சுக்கிட்டு கலெக்டர் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. கோவை மாவட்டத்தோட மாணவர் தலைவர்களுக்கும் பார்த்தா அந்த கலெக்டரோட பேச்சுவார்த்தையிலேயே வந்து பார்த்தா கூட உட்காந்துருக்காரு. அப்பதான் தோணுது, என்னடா நம்மள கல்லூரி மாணவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தா எப்படி ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து இருக்காங்கிறத யோசிச்சு பார்த்தா அப்பதான் தோழர் கூடாவும் அவரோட இணைந்திருந்த தோழர்களோட அத்தனை பேர்த்தோட உழைப்பும் வந்து அங்க இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு அது புரிவிடும். 1985 ஆண்டு பெரிய சோரட்டி என்னை ஈர்த்தது. மும்பையில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் என்ற அந்த பெரிய சோரட்டி பார்த்த மாத்திரத்தில் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதே என்கிற அந்த மன மகிழ்ச்சியோடு ஓடி அந்த அமைப்பில் சேர்ந்து கொண்டேன். அதை நடத்தி கொண்டிருந்தவர் தான் கு. ராமகிருஷ்ணன் ஆறுசாமி போன்றவர்கள். சிவசேனா தலைவர் பால் தாக்கரே பாம்பேயில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் அதற்கு எதிர்வினையாக பாம்பேயில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் கோவையில் வடநாட்டான் கொல்லப்படுவான் என்று கோவை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. அதற்காக கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழர் வாழ்வில் இருண்ட காலம் எனப்படும் கருவு ஜூலையின் தொடக்க நாள் ஆனது. பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கில் தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஓடி ஒழிக்க இடமின்றி தேடி அழைக்கப்பட்டனர். தமிழ் அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டிருந்த வெளிக்கடை சிறையிலும் பெரும் கொடூரம் நிகழ்ந்தது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரும் சிங்கள காடையரும் இந்த அழிவுகளை நிகழ்த்தினர். முதலாம் கட்டமாய் 35 அரசியல் கைதிகளும், இரண்டாம் கட்டமாய் 19 அரசியல் கைதிகளும் படுகொலை செய்யப்பட்டனர். கரும் ஜூலை கலகம் தமிழ் மக்களின் ஆன்மாவின் வடுவாக, இன வெறியின் அதிகோர முகத்தை வெளிப்படுத்திய நிகழ்வாக இன்னும் பலவாக இன்று பேசப்படுகின்றது. தாக்குதல் நடத்திய கருப்பு ஜூலைக்கு பிறகு பிரபாகரன் அவர்கள் 100 இளைஞர்களை ஈழத்திலிருந்து கோவை ராமகிருஷ்ணன் அவர்களின் தோட்டத்துக்கு பயிற்சிக்காக அழைத்து வந்தார். 1984 விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக டேராடூனில் சில விடுதலை புலிகளுக்கு இந்திய ராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்று அங்கிருந்து வந்த விடுதலை புலிகள் நேராக கோவையில் ராமகிருஷ்ணன் அவர்களின் தோட்டத்தில் மற்ற விடுதலை புலிகளுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டார்கள். 1955 ஆண்டு விடுதலை புலிகள் ராமகிருஷ்ணன் கூட்டிட்டு வர்றாரு. இது பூரா அவருடைய தோட்டம், இது பூரா ராமகிருஷ்ணனோட இதுல அவங்க அந்த தோட்டத்தில் தான் ஷெட் இருக்கு, அந்த தோட்டத்தில் ஷெட் இருக்கு. இந்திரா காந்தி வந்து அவங்கள டேராடூன் ட்ரைனிங்காக வர கூட்டிட்டு போறாங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து இங்க வரும்போது இங்க வந்து நான் கேட்கிறேன், என்னடா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தீங்க, ஒன்றும் இதே இல்லைன்னா அப்போ ஒரு சீன்புளிய மரம் இருக்கு, அந்த மரத்துல கோடக்ஸ் வயர் சுத்தி அதை வெடிக்க வச்சு காமிக்கிறாங்க. வெடிச்சா அந்த மரம் வந்து 2ஆ உடஞ்சு விழுது, வாழ்ல அறுத்த மாதிரி விழுகுது. இது பூரா இந்த ஏரியா பூரா புலிகள் ட்ரைனிங் எடுத்த இடம் தான். அந்த இடம் தான் அவங்க புலிகள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த வீடு. அங்கிருந்து தினம் வந்து பயிற்சிக்காக இந்த வழியா வருவாங்க. பயிற்சிக்கு வரும்போது இந்த பாலத்தில் அடியில தண்ணி போயிட்டே இருந்தது. அதனால இவங்க போறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்டு ஒரு பாலம் கட்டி கொடுக்கலாம்னு சொல்லி 4 பைப் வாங்கிட்டு வந்து புலிகளே இறங்கி எல்லாம் வேலை செஞ்சு அது பாலத்தை கட்டினாங்க. அதன் மூலமா தினமும் ட்ரைனிங் இந்த தோட்டத்துக்கு போயிட்டு வரைக்கும் சௌரியமா இருந்தது. அதுக்காக இந்த பாலத்தை புலிகளே கட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய கிணறு இருந்தது. அகலம் வந்து 50 அடி, நீளம் வந்து 60 அடி, ஆழம் வந்து 150 அடி. தண்ணி எப்பவுமே இருக்கும், ஃபுல்லாவே தண்ணி இருக்கும். ஒரு புதிய துப்பாக்கி ஒன்று வருது வெளிநாட்டுல இருந்து. அப்ப பிரபாகரன் வந்து அதை சுட்டு பழகணும்னு சொல்லிவிட்டு வரும்போது வெளியே சத்தம் கேட்குங்கிறதுக்காக கிணத்துக்குள்ள இறங்கி அங்க உள்ள 10 அடியில சுத்தி ஒரு பாம்பேரி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நின்று சுட்டு பழக எய்ம் பண்ணி பழகினார். அப்ப அது சத்தம் வெளியே கேட்காது, உள்ளே இருந்து. பயிற்சி எடுத்தவர்களில் முக்கிய தளபதிகளாக இருந்தவர்கள் குமரப்பா, புலேந்திரன் மற்றும் சூசே அவர்கள். கோவையில் ஆயுத பயிற்சிக்கான சூழ்நிலை இல்லாததால் 6 மாதங்கள் கழித்து தோழர் கொளத்தூர் மணி அவர்களின் உதவியை நாடி சென்றார்கள். ராமகிருஷ்ணன் முதல் முறை வந்தார். அப்புறம் வந்து அவங்க தோழர்கள் வர்றாங்க. அதாவது அப்பையான்னு ஒரு அரசு ஊழியர், ஒரு இதுல ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் இலங்கையில கோபின்னு ஒரு பையன், 2 பேரும் தான் முதல்ல வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, பல இடங்களை காட்டினாங்க. இந்த ரோட இது அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ நாங்கள் கடைசியாக பயிற்சி எடுத்த இடமும் பிடிச்சிருச்சு. அதில் வந்து ஒரே சமமாக தான் இருக்கும், ஒரு 15 ஏக்கர் சமமாக இருக்கும். இன்னொன்று இரவு வெளிச்சம் இல்லாத இரவுல
வந்து நடக்கிறதுக்கு பழக்கப்படுத்துறது தோழர்களை. அதுக்கான பயிற்சியெல்லாம் அங்கே தான் கொடுத்தாங்க. ஏன்னா இரவு நடமாடுற போது ஃபாரஸ்ட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லாமல் நடமாடுற அளவு கண்ணை கூர்மைப்படுத்திக்கிறது, அதுக்கான மூவ்மெண்ட் அங்கே தான் உள்ளதான் பண்ணாங்க. அப்புறம் மலையேற்ற பயிற்சி, பக்கத்தில் மலை இருக்குது, அதனால மலையேற்ற பயிற்சி எல்லாத்துக்கும் வசதியாக நடக்குது. அப்படிதான் அதை தேர்ந்தெடுத்தாங்க. அது முதல்ல வந்தப்போ 150 பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் 400 பேர் 450 பேர்லாம் பயிற்சி வந்தாங்க. 1986 ஈரோடு சென்னிமலை முருகன் கோவிலில் முருகன் அருள் பெற்றதால் வண்டியோடு மாடு ஒன்று மலையேறுகிறது என்று பக்தர்களால் வதந்தி பரப்பப்பட்டு முருகனுக்கு என்று வசூல் வேட்டை நடத்தப்பட்டது ஒரு கும்பலால். இது ஏமாற்று வேலை என்று நிரூபிக்க முயற்சி எடுத்தார்கள். அதற்கு உதவும் வண்ணம் பழைய கோட்டை அர்ஜுன் மன்றாடியார், அவர்களின் மகன் சிவகுமார் மன்றாடியார் இவர்களுக்கு 2 மாடுகளை கொடுத்து அதை பழக்கப்படுத்துங்கள், இந்த மாடுகளும் மலையேறும் என்று அவர்களுக்கு உற்சாகமூட்டினார்கள். மலையேறி பழக்கப்படுத்திய அந்த 2 மாடுகளும் பவானி பெருமாள் மலை மீது வண்டியுடன் ஏறியது. பக்தர்களின் சவாலை ஏற்று சென்னி மலையில் மாடுகளை ஏற்ற முடிவு செய்து ஆசிரியர் வீரமணி தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்படுகிறது. ஆனால் விளம்பரத்தால் செய்தி அறிந்த காவல்துறை கு ராமகிருஷ்ணன், வக்கீல் துரைசாமி இன்னும் சில பேரை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் ஆறுசாமி அவர்களும் இணைந்து கோவையில் கைவடி குண்டுகளை செய்து ஈழ விடுதலை போராளிகளுக்கு அந்த காலத்தில் அனுப்பினார்கள். உலகில் எந்த அரசும் எங்களுக்கு ஆயுதம் தராத துணை நிற்காத காலத்தில் அந்த ஆயுதங்களை தான் நாங்கள் தமிழீழத்தில் போர்க்களத்தில் பயன்படுத்தினோம். இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. ஒரு அரசு ஆயுதம் கொடுத்து உதவுவது என்பது வழக்கமானது. ஆனால் ஒரு இயக்கம் ஆயுதம் கொடுத்து உதவுவது என்பது தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் இடம்பெற்றது. அதை செய்தவராக கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார். இலங்கையில் ஜெயவர்த்தனே தமிழ் மக்களை கொன்று குவித்தான். தமிழர்களின் இன்னல்களை புகைப்பட கண்காட்சிகளாக நடத்திய தோழர் ராமகிருஷ்ணன் மக்கள் மனதில் இன்னும் ஆழமாக பதிய மண்டை ஓடுகளை சேகரித்து 1000 மண்டையோட்டு ஊர்வலம் என்ற பெயரில் ஊர்வலம் நடத்தினார். 1987 இலங்கைக்கு இந்திய அமைதிப்படையை அனுப்பிய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என முடிவு செய்து போஸ்டர் அடித்து ஒட்டலாம் என தயார் நிலையில் இருந்த பொழுது கோவை கமிஷனர் அலுவலகத்தில் குண்டு வெடித்தது. குண்டு வெடிப்பை தொடர்ந்து கு ராமகிருஷ்ணன் அவர்களும் ஆறுசாமி அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக போர்க்களத்தின் கொடூரங்களை சித்தரிக்கும் விதமாக மண்டை உடைந்து வயிறு கிழிந்து குடல் சரிந்து கால்கள் இழந்ததைப் போல் ஒப்பனை செய்து கோவை தெருக்களில் காயக்கட்டு ஊர்வலத்தை காட்சிப்படுத்தினார். அதை காண சகிக்காத மக்கள் கண்ணீர் வடித்து கதறி அழுதனர். பத்திரிகைகள் இந்த செய்தியை எழுதி தமிழகம் முழுவதும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. பதட்டத்தை அறிந்து பதறிப்போன காவல்துறை கலவரம் வரும் முன் கைது செய்ய வேண்டும் என்று இரவோடு இரவாக கு ராமகிருஷ்ணன் அவர்களையும் ஆறுசாமி, சசிகலையரசன் உட்பட 4 பேரை வீடு தேடி வந்து கைது செய்தது. அதன் பின் தமிழகத்துக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி வரும்பொழுதெல்லாம் ராமகிருஷ்ணன் அவர்களையும் ஆறுசாமி அவர்களைம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 11 முறை கைது செய்து சிறையில் அடைத்தது தமிழக அரசு. 1990 பிரபாகரனை சந்திக்க இலங்கை சென்று சில நாட்கள் அங்கு அவரோடு தங்கி இருந்தார். கனத்த மனதோடு களச்சூழலை கண்டு வந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் பத்திரிகைகள் மூலம் தமிழக மக்களுக்கு அங்குள்ள நிலையை வெளிப்படுத்தினார். 1991 பிப்ரவரி மாதத்தில் கழகத்தோழர் வசந்தியை காதலித்து கரம் பிடித்தார். திருமணமாகி 5 மாதத்திலேயே ராஜீவின் படுகொலை நடந்தேறியது. சில நாட்களில் ராமநாதபுரத்தில் குண்டு வெடித்து 2 விடுதலை புலிகள் இறந்துவிட கூற ஆறுசாமி ஆகியோருக்கு சம்பந்தம் இருக்கும் என்ற சந்தேகத்தின் பேரில் தடா வழக்கில் தமிழ்நாட்டில் முதலாக கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது ராமகிருஷ்ணன் அவர்களின் மனைவி 5 மாத கர்ப்பமாக இருந்தார். 1992 கோவை சிறையில் இருந்த பொழுது ராமகிருஷ்ணன் அவர்களின் தாயார் இறந்து விட்டார்கள். இந்த செய்தியை கூட சிறையில் இருக்கும் ராமகிருஷ்ணன் அவர்களிடம் சிறை அதிகாரிகள் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். செய்தித்தாள்களில் தாயாரின் இறப்பு செய்தியை அவர்கள் குடும்பத்தினர் விளம்பரம் செய்தும் கூரா அவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்று கருப்பு மை பூசி அவரிடம் செய்தித்தாள்கள் வழங்கப்பட்டது. 4 நாட்கள் கழித்து அவரின் மனைவி கைக்குழந்தையான அமுதினியோடு சிறையில் சந்தித்தார்.
மகள் அமுதினியை அப்பொழுதுதான் முதலில் பார்க்க நேரிடுகிறது. மகளையும் மனைவியையும் பார்த்த மகிழ்ச்சியில் கு. ராமகிருஷ்ணன் இருந்தபொழுது மனைவி வசந்தி தாயார் இறந்த செய்தியை தெரிவித்தார். எங்க அம்மா வந்து அப்பா கிட்ட என்னை கொண்டு போய் காமிச்சதே வந்து ஒரு சினிமா கதையை விட ஒரு இதுவா எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மா ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர். அது வந்து திருப்பி நான் வந்து கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். உள்ள வந்து அலோவ் பண்ணவே இல்லை, உங்க பாட்டியும் அப்பதான் இறந்து போயிருக்காங்க, அந்த செய்தியை வந்து அப்பா கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க, இப்ப நான் போனா சொல்லிடுவணும் அப்படின்ட்டு என்னையும் அலோவ் பண்ணல. அப்பதான் நான் உன்னைய கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட முதல்ல காமிக்க போறேன். ரொம்ப தவிப்பா இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ வந்து ஜெயில் காட்டுக்குள்ள இருந்து அந்த மாடு மேய்ச்சிட்டு போனாங்க. அந்த மாட்டு கூட்டத்துக்குள்ள உனக்கும் எதுவும் ஆகாத மாதிரி உன்னை சுத்தி அந்த கூட்டத்துல அந்த மாடோட மாடா உள்ள போயிட்டேன் நான் ஜெயிலுக்குள்ள அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் வந்துட்டு ரொம்ப பூரிப்பா இருக்கும். பெரிய ஒரு புராண கதை கேட்ட மாதிரி ஒரு பூரிப்பா இருக்கும். இது உண்மையா நடக்குமா அப்படின்ற மாதிரியே ஒரு இது. உன்னைய பார்த்துட்டு அம்மா இறந்து போனதுக்காக அழுகுறதா இல்ல பொண்ணு பிறந்திருக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படுறதா அப்படின்ற அளவுக்கு ஒரு நிக்கட்டான சூழ்நிலையில தான் உங்க அப்பா இருந்தாரு. பிறகு பரோலில் செல்ல அனுமதி கேட்டார். சிறை அதிகாரிகள் பல நாட்கள் கழித்து அனுமதி தந்தார்கள். இனி யாரை போய் பார்ப்பது என்று எண்ணி பரோல் வேண்டாம் என்று அரசாங்கத்தின் முகத்தில் அறைந்ததை போல் சொல்லிவிடுகிறார். அவருடைய மாசில்லாத அவருடைய மனையரம் காத்த அண்ணியும் அவருடைய குடும்பமும் அவருடைய பொது வாழ்வுக்கு அகரம் அமைத்து தந்தது என்பதை விட அரண் அமைத்து தந்தது. எல்லா இழப்புகளையும் தாங்கிக் கொண்டார். ஒரு செல்வாக்கு பெற்ற வர்த்தக குடும்பத்தில் பிறந்த அண்ணன் ராமகிருஷ்ணன் முதலில் அதிகத்தை தந்தை பெரியார் கொள்கையை வென்றெடுப்பதற்காக அவர் செலவழித்தார். அப்பாவோட குடும்பத்துக்கு அப்பா பிசினஸ் பண்ணிருக்கலாம். அவங்க அப்பாவோட பிசினஸே எடுத்து நடத்தி இருந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகியிருக்கலாம். அந்த குறை எதுவுமே இல்லாம எங்க அம்மா ஒரு பிசினஸ் உமனாவும் சரி, இன்வெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி கொள்கை ரீதியாகவும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம எங்களை எப்படி வளர்க்கணும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் உமனா அம்மா வந்து செயல்பட்டாங்க. அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு ஒரு பிலோசபரா இருந்தாங்க அம்மா. நைட்டு வந்தாருன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி அப்பாவோட இன்னொரு சைடு வந்துட்டு எங்க வீட்டுல வந்து நாங்க பார்த்துருக்குறோம். எங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப கம்மி அப்பா. ஆனா வந்துட்டு அந்த டைம் வந்து ரொம்ப நல்லபடியா வந்து அவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. அம்மாவும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலயோ ஒரு இதுலயோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்ற கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. தோழர் ராமகிருஷ்ணன் அவரை கதா வழக்கில் கைது செய்த போது தோழர்கள் எடுத்த முயற்சிகள் பலவும் உரிய வெற்றியை தராத நேரத்தில் பொள்ளாச்சியிலிருந்து மனோகரன் அவர்களும் நானும் இணைந்து பல்வேறு பணிகளை செய்தோம். முதலில் அவருக்காக வாதாடுவதற்கு ஒரு சரியான வழக்கறிஞரை தேர்வு செய்வதில் திருச்சியைச் சேர்ந்த விருத்தாச்சலம் ரெட்டியார் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். விருத்தாச்சலம் ரெட்டியார் அவர்களோடு இந்த வழக்கினை எடுத்து சொன்னோம். தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்தார். அதே நேரத்தில் அவருடைய வழக்கு தொகை பெரிதாக இருக்கும் என்று பலரும் அச்சப்படுத்தினார்கள். அவற்றை எல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நியாயமான ஒரு தொகையை தான் கேட்டார். அந்த தொகையை கூட நாங்கள் வசூலித்து தான் தருகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு மெல்ல மெல்ல கூட தவணை முறைகளிலே அவற்றை பெற்றுக்கொண்டார். மிகச் சிறந்த முறையிலே வாதாடி அவர் அந்த வழக்கிலே அவர் வெற்றி பெற்று தந்தார். ராமகிருஷ்ணனுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் எப்படியெல்லாம் ஆதரவாக கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவருக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்கின்ற உணர்வுகளின் அடிப்படையில் உதவி செய்தேன். 3 ஆண்டுகள் நடந்த தடா வழக்கை நடத்த தோழர்கள் பொள்ளாச்சி உமாபதி, பொள்ளாச்சி மனோகரன், சாந்தகுமார், கதிரவன் ஆகியோர் போராடி குற்றம் நிரூபிக்கப்படாமல் 1994 விடுதலையாகிறார்கள். கோவையில் முதலாக பெரியாருக்கு வெண்கல சிலை வைக்க அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களிடம் அனுமதி கேட்கும் பொழுது 96 முதலமைச்சராக கலைஞர் இருந்த போது கோவை ராமகிருஷ்ணன் எனக்கு ஒரு மடல் எழுதினார். கோவையில நாங்கள் பெரியாருக்கு ஒரு முதன்மையான இடத்தில் சிலை வைக்க விரும்புகிறோம், அதற்கு கலைஞரிடம் நீங்க
அனுமதி பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நான் காலையில் அவருடன் நடைபயிற்சி போகும்போது கோவை ராமகிருஷ்ணன் ஒரு மடல் எழுதியிருக்கிறார் என்று கூறினேன். உடனே வாங்கி படித்து விட்டு பார்த்தார். என்ன சொன்னார் தெரியுமா? ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்தில் பெரு தியாகியா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை பெரும் தியாகி. அந்த தியாகி சொன்ன சொல்லை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ ராமகிருஷ்ணன் தெரிவித்து விட அந்த இடத்தில் சிலை வரும் என்று ஒரே சொல்லில் ராமகிருஷ்ணனுடைய சிறப்பை அவர் கூறினார். பெரியார் சிலையை இயக்குனர் மணிவண்ணனும் நடிகர் சத்யராஜ் அவர்களும் அன்பளிப்பாக வழங்கினார்கள். கோவை மாவட்டத்தில் இந்த ரயில் நிலையத்திற்கு வராமல் இருந்த 13 ரயில்களை இந்த கோவைக்கு திருப்ப வேண்டும் என்ற இயக்கத்தையும், கோவையை தனி கோட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை, அது முடியாவிட்டால் சேலம் கோட்டம் என்று குறைந்தபட்ச அந்த கோட்டத்தை பிரிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னின்றவர். கோவை மேட்டுப்பாளையம் இந்த ரயில்வே பாதையை அகல ரயில்வே பாதையாக மாற்றுவது, மின்மயமாக மாற்றுவது போன்ற போராட்டங்களில் கூட இருந்து அந்த பணிகளை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு உதவி செய்த ராமகிருஷ்ணனுடைய பணியை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து மேட்டுப்பாளையத்துக்கு பயணிகள் வண்டி விடச் சொல்லி பல மாதங்கள் போராட்டம் நடத்தினார்கள். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் உழைக்கும் மக்கள் சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் பயணிகள் ரயில் விட கோரி அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தார். அந்த பயணிகள் ரயிலையும் மின்சார ரயிலாக்கி கோரி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அதன் பிறகு மலை ரயில் இது மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்த நேரத்தில் இதை தனியார் துறையான 47 ரயில்வே நிர்வாகம் வித்துருச்சு. அதன் பிறகு சுவாமி ராமகிருஷ்ணன் அவருடைய போராட்டத்தின் வாயிலாக அதை மீண்டும் பெற்று இந்த ரயில்வே நிர்வாகத்திடம் ரயில் வந்தது. ஆனால் பயணிகளின் போதுமான ஆதரவு இல்லை என்ற காரணத்தை கூறி ரயிலை நிறுத்தப் போவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. தோழர் ராமகிருஷ்ணனின் தோழர்கள் தினமும் 100 டிக்கெட்டுகள் எடுத்து பஸ் ஸ்டாண்டில் கோவை மற்றும் மேட்டுப்பாளையம் செல்ல இருக்கும் பயணிகளிடம் இலவசமாக தேநீர் வாங்கி கொடுத்தும் டிக்கெட் வாங்கி கொடுத்தும் ரயிலை நிறுத்த விடாமல் ஓடச் செய்த பெருமை தோழர் ராமகிருஷ்ணனுக்கு என்றும் உண்டு. எனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்ச அவருடைய போராட்ட முறைகள்ல நான் இங்கிருந்து சென்னைக்கு பார்த்தேன். 7:40 புறப்படும் ப்ளூ மவுண்டன் புறப்படல. 9 மணி ஆயிடுது புறப்படல. என்னென்ன எனக்கு ரொம்ப ஆத்திரமா நம்ம இறங்கி கேட்கும்போது இங்க மறியல் நடக்குது. என்னத்துக்காக மறியல் நடக்குதுன்னா அந்த கோவில் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரெயின் அதுல ஒரு 8 வரும் போட்டுக்கப்போ அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா அது நாளா குறைச்சிருக்காங்க. அந்த நாளை குறைக்கும் கேட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனைக்காக இவரு என்ன பண்ணிருக்காரு, இவரு அந்த கட்சி எல்லாத்துக்கும் இவராக போய் அனைத்து கட்சிக்காரனையும் அதுல இணைச்சு மறுபடி போராட்டம் அன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. அதுக்கப்புறம் யார் இதை நடத்துறாங்கன்னு கேட்டேன் நான். இந்த மாதிரி கோவை ராமகிருஷ்ணன் அதை நடத்துறாரு அப்படின்னா அப்ப நான் போய் ட்ரெயின்ல புறப்படலையே. அப்ப நான் போய் ராமகிருஷ்ணன் கேட்ட உடனே அவர் ரொம்ப ஐயா நீங்க இதுல பயணம் பண்றேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி நான் பயணம் பண்றேன்னு தெரிஞ்சுன்னா கூட என்ன பண்ணிருப்பீங்க, மறியல விலைக்கு வச்சிருப்பீங்களா, அது 1 மணி நேரத்துக்கு எட்டி வச்சிருப்பீங்களா? நிச்சயமா இல்ல, நீங்க இருக்க இன்னொரு மணி நேரம் கூடுதலா இந்த மறியல் பண்ணிருப்பேன் அப்படின்னாரு. அதுதான் ராமகிருஷ்ணன். அதாவது ராமகிருஷ்ணனுடைய கோவை ராமகிருஷ்ணனுடைய போராட்ட உணர்வுங்கிறதுக்கு அது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தன்னை அர்ப்பணிச்சுங்கிற உணர்வுக்கு என்னுடைய வாழ்க்கையில கண்ட மிக அருமையான எடுத்துக்காட்டு. சாதிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாளும் தன்னை சமரசப்படுத்திக்கிறது கிடையாது. குறிப்பாக 2011 அன்னூர்ல தண்ணி குடிக்கிற இடத்துல தீண்டாமை நடத்தது. அங்க இருக்கக்கூடிய பைப்ல தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்ன பின்னாடி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரியார் இயக்க தலைவர்களை தொண்டர்களை எல்லாம் அழைத்து சென்று அன்னூர் பகுதியில் 1000 குரங்களுடன் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அது அன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுது, பிபிசி நியூஸ் உள்பட. ஏன்னா அது ஒரு புது வகையான ஒரு போராட்டமா இருந்தது. அன்றைக்கு சட்டசபையில் பேசப்பட்டது. அனைத்து செய்தி ஊடகங்கள் முதல் பத்திரிகையாக வந்தது. சமீப காலங்களில் கூட இந்த பாப்பம்மாள் அப்படின்னு ஒரு அம்மா அவனாசியில சத்துணவு அமைப்பாளராக இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது அவர்கள் சமைத்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்க குழந்தைகளை சாப்பிட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுத்து சென்றார். நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவர்கள் சமைத்தால் அனைவரும் சாப்பிடுற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செய்து அந்த போராட்டத்தை வெளிக்கொண்டு உடனடியாக அரசு அதிகாரிகள் கேட்ட முதலமைச்சரை தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிற அளவிற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்த ஒரு அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கோவைக்கு அருகில்
இருக்கக்கூடிய திருமலை பாளையம் அஞ்சலகத்துக்குள் தலித்துகள் போக முடியாது, மற்ற எல்லாருமே போகலாம். அந்த ஒரு சூழல் வரும்போது மக்கள் எல்லாம் திரட்டி தலித் மக்களை எப்படி கோயில் கருவறைக்குள் தலித்துகளை அழைத்து செல்கிற போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்தாரோ, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்தாரோ, அதே போன்று அங்க இருக்கக்கூடிய அருந்ததி மக்கள் எல்லாம் அழைத்து சென்று அஞ்சலகத்துக்குள் சென்று அஞ்சலகத்தினுடைய பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட வைத்தவர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். பவானி ஆற்றை கேரளா முக்காலி என்கிற இடத்தில் அப்படியே திசை திருப்புகிற ஒரு முயற்சியை செய்தது. ஏறக்குறைய 2200 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அப்பர் பவானி பகுதியில் இருந்து முக்காலி 800 மீட்டர் உயரம் ஒரு தெற்கு நோக்கி வருகிற அந்த ஆறை அந்த இடத்தில் 120 டிகிரி திரும்புகிற இடத்தில் வழிமறித்து கொஞ்ச தூரம் கொண்டு போனால் அப்படியே அந்த ஆறு போய்விடும். குளிர்பான நிறுவனத்திற்காக அந்த முயற்சி நடைபெற்றதாக அறிந்தோம். கேரளாவை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்தார்கள். நாங்கள் அந்த செய்தியை அண்ணன் கு. ராமகிருஷ்ணனிடம் கொண்டு சென்றோம். அண்ணன் அந்த போராட்டத்தை கையில் எடுத்ததனுடைய விளைவாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் விளைவாகத்தான் பெரும் போராட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த முயற்சியில் நிறுத்துகிற வரைக்கும் தொடர் வேலைகளை அண்ணன் செய்தார். ஆகவேதான் அது நிறுத்தப்பட்டது. கேரள அரசை எதிர்த்து விவசாயிகளுடன் போராட்டம் நடத்தினார். அப்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த TR பாலு அவர்களையும் பொங்கலூர் பழனிசாமி அவர்களையும் சந்தித்து கேரள அதிகாரிகளோடு முக்காலி சென்று ஆய்வு செய்து பேச்சுவார்த்தை நடத்தி அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்தினார் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள். 2009 இலங்கையில் தமிழின விடுதலை போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது இந்திய ராணுவம் 82 ராணுவ வண்டிகளில் சிங்கள ராணுவத்திற்கு AK-47 ராக்கெட் லான்ச்சர் போன்ற போர் தளவாடங்களை ஆந்திராவிலிருந்து கொச்சினுக்கு கோவை வழியாக எடுத்து செல்கிறார்கள் என்ற தகவல் அறிந்து போர் நிறுத்தம் என்பது நாடகம் என்பது தெரிகிறது. இந்திய அரசு இன்னும் இலங்கைக்கு ஆயுதங்களை கொண்டிருப்பதற்கு இதுதான் சாட்சி. போர் நிறுத்தணும், யார் யார் வந்தாங்க, எந்த கட்சிக்காரங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எல்லாம் அவங்கவுங்க வந்துட்டாங்க. எல்லாருக்கும் எங்க என்னெல்லாம் உயிரெல்லாம் நினைக்கிறே இல்லை. நம்ம என்னடா தமிழரா பிறந்து அத்தனை உயிர்கள் போகுது, போற நிறுத்த மாட்டாங்கன்ற மட்டும்தான் தெரியும். எப்படியாவது போற நிறுத்தணும், அவ்வளவுதான் முதல் கதை வருது. அப்போ மக்கள் அப்படி கொந்தளிக்கிறாங்க. யார் எவ்வளவு பேர் இருந்தாலும் தெரியல. நம்ம உறவுகளே, நீங்க என்ன நடந்துட்டு தெரியாம நீங்க போயிட்டு இருக்கிறீங்களே, ஈழத்துல அவ்வளவு கடைசி கட்ட போர், அவ்வளவு நம்ம எழுத்துல அழிக்கிற மாதிரி அவர நிலைமையில நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்படி பண்றாங்களே, நல்லா கேட்கறதுக்கு அரசு இல்லையா, யாருமே இல்லையா, நம்ம மக்கள் தான் ஏதிலிகள் ஆயிட்டோமா, நம்ம தமிழர்களுக்கு நம்ம எதுவுமே இல்லையா அப்படின்னு நானும் தெரிந்தாங்க புலம்புறேன். என்ன கிடைச்ச வாய்ப்பு என்ன பண்றது, அவ்வளவுதான். எங்களுக்கு போற நிறுத்தணுன்றத தவிர எங்க மக்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வேற என்ன வழி இருக்குது? அரசும் அந்த அரசோட சேர்ந்து ஒவ்வொன்றும் அரசாங்கத்துக்கு மட்டும்தான் ஆதரவா இருக்கும். மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் மட்டுமே ஆதரவா இருக்குன்றது. உடனடியாக சுதாரித்து தோழர் ராமகிருஷ்ணன், பெரம்பூர் லட்சுமணன், மதிமுக தோழர்கள் தனம், பொன் சந்திரன் உட்பட 300 பேர் நீலாம்பூர் பைபாஸ் ரோட்டில் ராணுவ வண்டிகளை வழிமறித்து வண்டியில் இருந்த தளவாடங்களை துணிச்சலாக சாலையில் வீசி எறிந்து தங்களின் எதிர்ப்பை காட்டினார். தமிழக அரசியல் நிலவரம் அறியாத ராணுவ வீரர்கள் சூழலை கட்டுப்படுத்த கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சரமாரியாக தாக்கினார்கள். காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகையாளர் அவினாசி லிங்கமும் தாக்கப்பட்டார்கள். இந்திய அரசு இலங்கைக்கு ஆயுதங்கள் தராது, இந்திய அரசு தமிழகத்தை கொடுக்காது, இலங்கைக்கு ஆயுதங்களை கொடுக்காது, தமிழர்களை கொல்லாது, இலங்கைக்கு ஆயுதங்களை தராது, ஆயுதங்களை கொடுத்து
தொடர்ந்து தோழர் ராமகிருஷ்ணன், லட்சுமணன் உட்பட 150 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைதாகிறார்கள். இந்த செய்தி இந்தியா முழுவதும் தீயாக பரவியது. இந்தியாவில் இராணுவத்தை எதிர்த்து போராடியது இது 2வது முறை என்று பேசப்பட்டது. அவர் நடத்துற போராட்டங்கள் மாதிரி யாருமே நடத்தல. மண்டையோட்டு ஊர்வலம், யானைகளுக்காக ஒரு பூஜை போட்டார் இங்க இருக்கிற ஒரு மடாதிபதி, அதை எதிர்த்து நடந்ததுதான் கழுதை ஊர்வலம். கஜ பூஜை விட்டாங்கன்னா இது ஒண்ணு கழுதை ஊர்வலம் விட்டாரு. இது மாதிரி விதவிதமான போராட்ட வடிவங்கள் மிக கூர்மையா செஞ்சிருப்பார், உடனடியாக போய் சேரும். கு. ராமகிருஷ்ணன் 10,000க்கும் மேற்பட்ட சாதி மத மறுப்பு திருமணங்களை அவர் தலைமையில் நடத்தி இருக்கிறார். என் பேர் பிரபாகரன், என்னோட மனைவி பேரு பிரியதர்ஷினி. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் 2 பேரும். என் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் இருந்துச்சுங்க. பெரியார் படிப்பகத்துல ஐயா முன்னிலையில தான் எங்களுக்கு மேரேஜ் வந்து பண்ணி வச்சாங்க. கூட பிறந்த அண்ணன் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பெரியார் படிப்பகத்துல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. என் பேர் சூர்யா, என் மனைவி பேரு தீபா. எங்களுடைய காதல் திருமணம் வந்து பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில எங்களுடைய திருமணம் நடந்தது. காஞ்சிபுரத்துல இருக்க பெரியார் படிப்பகத்துல தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில தான் எங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்க. காதல் திருமணம், கலப்பு திருமணம் வந்து அதிகமானாதான் இந்த ஜாதிங்கிற இது வந்து ஒளியுங்க. அதே மாதிரி அந்த காதல் திருமணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரியார் படிப்பகமான இயக்கம் வந்து எல்லா ஊர்களையும் இருக்கணுங்க. நானும் சங்கரும் அங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் போது என்னோட பெற்றோர் கூலிப்படையை வச்சு எங்களை வெட்டினாங்க. எங்களை வெட்டும் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறதும், அவங்க வந்து எதுவானாலும் நம்ம கூட நிற்பாங்க அப்படிங்கிற எந்த புரிதலுமே எங்களுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா இந்நேரம் சங்கர் வந்து உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து இப்ப வரைக்கும் தோழர் கூரா இருக்கட்டும், தந்தை பெரியார் திராவிட கழகமா இருக்கட்டும், என்னோட தாய் வீடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் கூட அவங்க வந்து குடும்பமா தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல ஒரு அப்பா வந்து இப்படி இல்லாததுனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். தோழர் கூரா போன்ற அப்பாக்கள் வந்து இந்த சமூகத்துக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நான் கோயம்புத்தூர் செல்லும் போதெல்லாம், நான் போகும் போதெல்லாம் ஒரு சாதி மறுப்பு திருமணம் அவருடைய அலுவலகத்தில் நடந்து கொண்டு ஒரு ஆயிரக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி கொண்டிருப்பதாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அடுத்த தலைமுறை அவரை நன்றியோடு கொண்டாடும். 2 கிடக்கிற இதய கிழக்குகளை இன்ப தமிழ்நாட்டில் விடிய செய்த வரலாற்று நாயகர்களில் அண்ணன் ராமகிருஷ்ணனுக்கும் பெரும் பங்குண்டு. அவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க வருத்தப்பட்டதை நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். அவங்க வருத்தம் ஓரளவு நியாயமும் கூட. அவங்க வந்து தன்னுடைய அந்த மில்லு, இந்த சொத்துக்களை இவர் பராமரிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது நியாயம் தானே. அண்ணன் வந்து பராமரிக்கலைனாலும் பரவாயில்ல. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அண்ணன் பராமரிச்சு அந்த இதை செஞ்சிட்டு இருக்கும் போது இவர் அந்த பணத்தை வந்து எடுத்து முழுமையாக கட்சிக்கும் கட்சிக்காரர்களுக்கும் வந்து செலவு பண்ணுவார். அந்த அளவுக்கு செலவு பண்ற இன்னொருத்தர் நான் பார்த்தது கிடையாது. ராமகிருஷ்ணனுக்கும் அப்படி அள்ளி கொடுத்த தலைவர் அப்படிங்கிற பெருமை கண்டிப்பாக. கூரா அவர்களை பொறுத்தவரை வந்து அவரோட வந்து செயல்கள் தான். அவருடைய எத்தனை புத்தகங்கள் நிறைய அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுமா, அது கூராமகிருஷ்ணன் போய் சொன்னோம்னா அவர் கொண்டு போய் சேர்த்துற வேலையை பார்ப்பாருங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சிற்றம்பலம். கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக பேரூர் ஆதீனத்தினுடைய தமிழ் தொண்டிலே நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தமிழ் வாழ் நடைபெறக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளிலேயும் நம்முடைய ஆதீனத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பெருந்தகையாளர். இங்கே தமிழ் வழி கல்வி, தமிழ் வழிபாடு மற்றும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்லும் அனைத்து வகையான உண்ணாநோன்புகளாக இருந்தாலும், ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும், கருத்தரங்குகளாக இருந்தாலும் அவர்கள் வந்து கலந்து சிறப்பிப்பதிலே தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டவர்கள். எப்பொழுதெல்லாம் தமிழுக்கென்று ஒரு இடர் வருகின்றதோ அப்பொழுது எங்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிப்பதிலே இன்னும் துணையாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு போராட்ட களத்திலே இருக்கிற ஒரு போராளி எத்தகைய ஈகத்திற்கு தயாராக இருப்பார் என்பதை போல சொந்த வாழ்வில் எண்ணற்ற பாதிப்புகளை அடைந்திருந்த நேரத்திலும் பொடா தடா போன்ற சட்டங்கள் ஏவப்பட்ட பொழுதும் கூட அவருடைய பார்வையை மாற்றவில்லை. அதற்கு காரணம் பெரியாருக்கு இருந்த அந்த உறுதிதான் என்று நான் கருதுகிறேன். தமிழன் எங்கே பாதிக்கப்பட்டாலும், தமிழக உரிமை அசைக்கப்பட்டால் அடிபட்ட இடத்தில் இருந்து ரத்தம் வருவதற்கு முன்பு கண்ணிலே இருந்து கண்ணீர் துளிகள் முந்திக் கொண்டு வருவதை போல முதலில் களத்திற்கு வரக்கூடியவர் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் வந்து ஐயாவுடைய பெரியாருடைய அந்த சமூக நீதி கோட்பாட்டை கையில் எடுத்துக்கிட்டு செயல்படுற விதம் வந்து என்ன பிரமிக்க வைக்குது.
சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு போராட்டமா இருக்கும், இல்ல சட்டத்தை மீறிய போராட்டமா இருக்கும், மறியலா இருக்கும், அது சம்பந்தமான ஒரு வழக்க போட்டிருப்பாரு. அதாவது 2 தளத்தில் இயங்கணும். நம்ம மக்கள் கவன ஈர்ப்புக்காக சட்டத்தை மீறி மறியல் போராட்டம், கைதாவது சிறைச்சாலைக்கு செல்வது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும். இந்த 2 விஷயத்திலேயே தவறாம ஆணித்தரமா அழுத்தமா செயல்பட்டுக்கிட்டே இருந்தார். அதுதான் அவருடைய சிறப்பு. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்புகள், பொருளாதாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், இவைகளை பற்றி எல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் தன்னுடைய கொள்கை உரத்தை எப்போதும் நீர்த்து போக செய்யாமல் தொடர்ந்து இந்த வயதிலும் கொள்கைக்காக களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு கள வீரரை நான் பிரமிப்போடு இன்றும் பார்க்கிறேன். பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் ஆரூர் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் 1971 திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட மாணவர் அணி செயலாளராக திராவிடர் கழகத்தால் நியமிக்கப்பட்டார். 73 கோவை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளரானார். அந்த காலகட்டத்தில் ஈழ விடுதலை புலிகளினுடைய கண்காட்சியை நடத்தினார். விடுதலை புலிகளினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் அவருக்கு நெருக்கமானார்கள், பழக்கமானார்கள். 83 மதுரையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டை நான் தான் திறந்து வைத்தேன். அந்த நிறைவுரை டாக்டர் கலைஞர் அவர்கள் 83ஆம் ஆண்டு கடைசியில் டேராடூனிலே விடுதலை புலிகளுக்கு இந்திரா காந்தி அம்மையார் இந்திய ராணுவத்தை கொண்டு பயிற்சி கொடுத்தார். அந்த பயிற்சியிலே போய் இங்கே இருந்து சென்ற பொன்னம்மான், குமரப்பா, புலேந்திரன் இவர்களையெல்லாம் துசை ராமகிருஷ்ணனின் உயிர் நண்பரான ஆறுசாமி டேராடூனுக்கு அழைத்து சென்றார். 90 வந்தது. ஈழ பயணம் சென்றார். தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோடு நாட்கள் இருந்தார்கள். 91 அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு 3 ஆண்டு காலம் கோவை மத்திய சிறையிலே இருந்தார். அவர் சிறைக்கு வந்த ஓரிரு மாதங்களிலே அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதை பார்க்க கூட அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதற்கடுத்த சில மாதங்களில் அவருடைய தாயார் இறந்து போனார். சிறைச்சாலையில் இருந்த ஒரு வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த செய்தி கூட ராமகிருஷ்ணனுக்கு தெரியவில்லை. ஆகவே தாயாருடைய இறுதி சடங்குகளுக்கு செல்ல பரோலும் கிடைக்கவில்லை. தாயார் இறந்த செய்தியே கிடைக்கவில்லை. 2009 அவர் ராணுவ வண்டிகளை மறித்து கைது செய்யப்பட்டு இன்னசேலே அவர் அடைக்கப்பட்டு 3 மாத காலம் சிறைச்சாலையில் இருந்தார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டு 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேரோடு சேர்ந்து போய் அங்கே போய் நின்று தனித்து போராடுவார். தன்னந்தனியாகவே போராடக்கூடிய நெஞ்சு உரமும் துணிச்சலும் அவருக்கு இருந்தது. இந்தியாவுக்கு வருவதை எதிர்த்து நாங்கள் கருப்பு கொடி காட்டிய போது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தோடு சேர்ந்து அவரும் வந்தார். அப்பொழுது அங்கே டெல்லியில் என்னுடைய வீட்டில் தான் இவர்கள் எல்லாம் தங்கியிருந்தார்கள், திராவிடர் கழக தோழர்கள். அப்பொழுது ராமகிருஷ்ணன் என்னோடு தான் இருந்தார். அவரை போன்ற இளைஞர்கள் உருவாகி வர வேண்டும். லட்சியங்களுக்காக, பகுத்தறிவை பரப்புவதற்காக, படமையை கொளுத்துவதற்காக அறிவாசான் பெரியார் அவர்களை வழிகாட்டியாக கொண்டு நம்முடைய திராவிட இயக்கம் தலை நிமிர்ந்து நடைபோடுவதற்காக கோவை ராமகிருஷ்ணன் பல்லாண்டு வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். பொதுவாகவே போராளிகள் என்பவர்கள் தங்களினுடைய சுக துக்கங்களை இழந்து தங்கள் சொந்த வாழ்க்கையினுடைய இன்பங்களை மறந்து தங்கள் உறவுகளோடு வாழ்கிற நேரங்களை தொடர்ந்துதான் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது உலக அளவிலான போராளிகளாக இருக்கலாம், சமூக நீதிக்காக பாடுபடுகிற நம் சகோதரர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு போராளியின் வாழ்வு என்பது முழுக்க முழுக்க அர்ப்பணிப்புக்குரியது, முழுக்க முழுக்க பிறருக்கானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற தோழர் கோவை ராமகிருஷ்ணனுக்கு என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கோவை ராமகிருஷ்ணன். கோவை இரட்டையர் என்று அறியப்பட்ட தோழர் கூறாவும் தோழர் ஆறுசாமியும் எண்ணற்ற போராட்டங்களை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாதியை எரித்து சமத்துவத்தை நிலைநாட்ட மதங்களை எதிர்த்தும் மூட நம்பிக்கைகளின் முட்டாள்தனத்தை துகிலெடுத்து காட்டியும் தமிழுக்கு எதிரான தடைகளை எல்லாம் தகர்த்தும் முல்லை பெரியார் முக்காலி போன்ற நீராதார போராட்டங்களை நடத்தியும் அடுக்கடுக்கான போராட்டங்களால் அடுத்தவரை புதுமைப்படுத்திக் கொண்டிருப்பவர், மக்களின் பிரச்சனையை தன் உயிர் மூச்சாய் சுவாசித்துக் கொண்டிருப்பவர், கடந்த வாரம் கவர்னருக்கு ஊட்டியில் கருப்புக்குறி காட்டி கலகம் செய்தவர்,
எளிமையும் சகோதரத்துவத்தோடு பழகும் இனிமையும் பகட்டில்லாத பண்பும் போராட்ட குணமும் இவரின் அடையாளம். இன்று வரை பெரியாரின் பற்றோடும் பகுத்தறிவோடு சிந்தித்து பயணித்துக் கொண்டிருப்பவர் தோழர் கு. ராமகிருஷ்ணன் அவர்கள். எதிர்காலத்தின் காலச்சுவடுகளை புரட்டி பார்த்தால் கூராவுக்கும் சில அத்தியாயங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். போராளிகளின் வரலாறுகளை புத்தகத்தில் படித்திருக்கிறோம். களப்போராளி கூராவோடு சமகாலத்தில் வாழ்கிறோம் என்பது அது நமக்கான பெருமை. பெரியார் கண்டெடுத்த தவப்பு தல்வன், திராவிட தேசம் பெற்றெடுத்த செல்ல மகன், நம் கொண்டாடும் கோமகன். சாதி மத சாயம் இல்லா சத்தியம் இவர், காதல் பூக்களுக்கு காவிய தலைவன் இவர், போராளி வர்க்கத்தின் போர்பாடை தளபதி இவர், திராவிடம் பெற்றெடுத்த செல்ல மகனுக்கு கிடைத்த பெருமை இவர். ஆசிச பேய்கள் மிரண்டு ஓடும் நாத்திக நியாயவாதி, பாசம் கொண்ட தோழருக்கு இவர்தான் பண்பான வழிகாட்டி.